அண்மை செய்தி மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் உள்ள கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் உள்ள கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை நடைபெற்று வருகிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் ஆட்டுச்சந்தை களை கட்டி இருக்கிறது. கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் துரை. இப்ப மேலூர் சந்தைப்பேட்டையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மேலூர் வாரச்சந்தையில இன்றைக்கு கூடிய ஆட்டுச்சந்தையில இதுவரைக்கும் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர்ல நகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள கால்நடை சந்தையில வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த முறை பக்ரீத் பண்டிகை முன்பு சந்தை என்பதனால சந்தை களை கட்டியே காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளும் ஆட்டு தலைகளுமாக காணப்பட்டன. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆட்டுச்சந்தைக்கு வழக்கமா கீழையூர், கீழவுளவு, குண்டைப்பட்டி, மேலுளவு, பாப்பாக்குடிப்பட்டி, அட்டைப்பட்டி, காடம்பட்டி, கருங்காலக்குடி உள்ளிட்ட உள்ளூர் பகுதிகளில் இருந்தும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பிற மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியாக வியாபாரிகளும் சரி மாடுகளை வாங்குவதற்காக வந்திருந்தாங்க. அதாவது விவசாயிகள் தங்களது வளர்ப்பு கால்நடை வளர்ப்புகளான ஆடு மற்றும் கோழிகளையும் விற்பனைக்காக இன்னைக்கு அதிக அளவுல கொண்டு வந்திருந்தாங்க. காரணம் என்னன்னாக்கா வருகிற 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை நடைபெறதுனால ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்களும் உள்ளூர் வியாபாரிகளுமே நிறைய ஆடுகளை வாங்குவதற்காக வந்திருந்தாங்க. நல்ல விலையும் இன்னைக்கு சந்தை பொறுத்தவரை ஆடுகளோட விற்பனை அமோகமாக காணப்பட்டது. இன்னைக்கு நடந்த அந்த விற்பனையில பாத்தீங்கன்னாக்கா ஆடுகளோட விலை ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும், ஆட்டு கிடாயோட விலை 25 ரூபாயில இருந்து 25,000 இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதுவரையும் பார்த்தோம்னால் வர்த்தகமானது சுமார் 3 கோடி வரை நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகளை பொறுத்த மட்டும் ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால மகிழ்ச்சியோட அந்த ஆடுகளை விற்பனை செஞ்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரிகளும் அந்த பண்டிகைக்கு அதிகப்படியா ஆடுகள் தேவை இருப்பதனால அதிகப்படியான ஆடுகளை வாங்கி வாகனங்கள்ல ஏற்றி செல்றதை நம்ம காண முடிகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி துரை.